அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் திருப்பம் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள் மூலமாக தங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட போகின்றதுங்க. அதே நேரம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைத்தலங்களை சென்று தரிசிப்பீங்க. ஆரோக்கிய விஷயத்துல மேன்மை உண்டாகும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் ஆரோக்கியத்தில் எவ்வித பாதிப்பும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விளைவுகளை நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது தொழிலில் வியாபாரத்தில் சிறு நஷ்டங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் மந்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல சிக்கல்கள் உருவாகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவும் இருக்கப்பெறும். அதனால் எதிர்பார்ப்புகளை அதிகம் வைத்து கொள்வதை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ள வேண்டாம். அதே நேரம் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை பளு அதிகரித்தாலும் அனைத்து வேலைகளையுமே நீங்கள் சுலபமாக எளிதில் திட்டமிட்டு முடிச்சிடுவீங்க. இருப்பினும் கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால சேமிப்பில் கவனத்தை செலுத்த பாருங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. நண்பர்களிடமிருந்து நல்ல செய்திகளையும் கேட்பீங்க. புதிய அறிமுகங்கள் ஏற்படும். அவை எதிர்காலத்தில் பயன்படும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோரினுடைய உடல்நிலையும் மேம்பட்டு காணப்படும். தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறப்பாகவே செயல்படுவாங்க. தங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். தூரத்து உறவினர்களை சந்திப்பீங்க. ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனம் அமைதியாகவே இருக்கும். திடீர் பயண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அரசியல் மற்றும் சமூக துறைகளில் இருப்பவர்களுக்கு மரியாதை கிடைக்கும். பழைய நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. சிறிய உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனமாயிருங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் வேகமாக முடிவடைய ஆரம்பிக்கும். ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படலாம். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். அதே நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீங்க. விருந்து மற்றும் சுப நிகழ்வுகளில் பங்கேற்பீங்க. வரவேண்டிய பாக்கிகள், கடன் சுமைகள் குறைய ஆரம்பிச்சிடும். வரவேண்டிய பாக்கிகளும் வரும். எதிரிகளை வெல்வீங்க. நீதிமன்ற வழக்குகள் தங்களுக்கு சாதகமாக மாறும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம். உணவு விஷயத்துல கட்டுப்பாடு அவசியம். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டுக்கு தேவையான மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவீங்க. புதிய பணிகளை தொடங்க மிகவும் நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய வருமானம் மேம்பட்டு லாபம் அதிகரிக்கலாம். நிலம், வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். எடுத்த காரியங்கள்ல தடை வந்தாலும் விடாமுயற்சியுடன் முடிச்சிடுவீங்க. பணியிடத்தில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம். சமூகத்துல தங்களுடைய மதிப்பு உயரலாம். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை பெறுவீங்க. வெளிநாட்டு பயண முயற்சிகள் பலனளிக்கும். செலவுகளில் கவனமாக இருக்க பாருங்க. தங்களுடைய பேச்சாற்றல் அனைவரையும் கவரும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய ஆடைகள், ஆபரணங்கள் வாங்குவீங்க. விநாயகரை வழிபடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க. பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம். தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம். கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட்டு
வேலையிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும். புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க. இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது. வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படுவாங்க. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்களும் உருவாகலாம். அதனால் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும். பணவரத்து இருக்க செய்யும். பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாகவே கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகளும் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க செய்யும். எதிர்பார்த்த பணம் சேரும். தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக வெற்றியை தங்கள் பக்கம் தக்க வைத்து கொள்ளவும் முடியும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் சில பல விஷயங்களில் முன்ஜாக்கிரதையோடு நடந்து கொண்டீங்கன்னா வரவேண்டிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தங்களை நாடி வருவாங்க. சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போனும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகள்
செயல்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம்.